வணக்கம். இன்னைக்குரிய கெஸ்ஸிங்கில் எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு நம்பரை வந்து 112 அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இன்னும் ஒரு 4 செட்டு கணக்கில் இருக்குது. அது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 505 அப்படிங்கும்போது 505க்கு வந்து நான் வந்து 5க்கு 1 5க்கு 1 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். சரியா? சப்போஸ் இது இப்படி வரலன்னாலும் ஒரு வாய்ப்பாக 210 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இது என்னடா பக்கத்தில் இருக்க இந்த ரிசல்ட் எப்படா சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தெளிவாகவே கேட்குது. ஏன்னா இந்த ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாத கணக்கு வரைக்கும் இந்த 505 அப்படிங்கும்போது நான் இப்போ சொல்கிற இந்த 2 செட்டை கணக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிறகு எல்லாத்தையும் நம்ம வெட்ட வெளிச்சமாக தெளிவாக பார்த்துருவோம். 210 112 உங்கள் கணக்கில் எழுதிங்க. சரியா? இப்போதைக்கு இப்போ இந்த ஏ போர்டில் இந்த 5க்கு வந்து இது வரைக்கும் என்னென்ன தெரியுமா வந்திருக்கு அப்படி எடுத்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும். 5க்கு வந்து ஏற்கனவே 2 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. சரியா? ஓகே. அப்படிங்கும்போது நான் வந்து ஏ போர்டில் உங்களுக்கு கணக்கு எடுக்கிறது என்ன எடுத்துருக்கேன்னா 1 அப்படி சொல்லிட்டு கணக்கு எடுத்துருக்கேன். சரியா? ஓகே. இந்த 5க்கு 2 5க்கு 9 5க்கு 6 ஏற்கனவே ஏ போர்டில் நம்மளுக்கு வந்து இறங்கின நம்பர். சரி, இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 0வுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ மே மாதம் இந்த தேதி வரைக்கும் எடுத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 0வுக்கு 3 0வுக்கு 5 0வுக்கு 2 0வுக்கு 7 0வுக்கு 4ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அதாவது திரும்ப புரிஞ்சுக்கணும், இந்த 5க்கு இந்த 0வுக்கு இந்த 5க்கு இது வரைக்கும் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வந்து இறங்கின சாப்டரை வச்சு தான் நான் கணக்கு எடுத்திருக்கேன். சரியா? பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு கணக்கு எடுத்தாலும் இந்த போர்டுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது அதில் என்ன இடிக்குது அப்படின்னு எடுத்தா நான் ஏற்கனவே 210ன்னு சொல்லிட்டு அது சப்போர்ட் நம்பராக ஒரு நம்பராக வச்சுங்க. சரி, இப்போ இதில் டைரெக்டாக பவர் எடுத்தால் 5க்கு 8 பவர் வரணும். ஓகேவா? 5க்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 5க்கு 9 5க்கு 6 அப்படிங்கும்போது 1 5க்கு 1 இல்லை 5க்கு 8. சரியா? இதில் வந்து இறங்கி ஆகணும். அப்படி இவன் கொண்டு வந்து வைக்கிறதுல நம்மளுக்கு வந்து ஒரு வேலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 5க்கு 1 5க்கு 8 சப்போஸ் இவன் நேற்று வந்த 0 ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக வந்தால் அது ஏ போர்ட்லேயும் 0வாகவும் வரலாம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8 0. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னு பார்ப்போம். பி போர்டில் 0வுக்கு வந்து 3 5 2 7 4 அப்படி சொல்லிட்டு இறங்கிடுச்சு. சரியா? 0வுக்கு வந்து 3 0வுக்கு 5 0வுக்கு 2 0வுக்கு 7 0வுக்கு 4ன்னு பவரில் இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவன் முடிச்சிட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பி போர்டில் ப்ளஸ் பண்ணி 0வுக்கு 1ஆக வைப்பாங்கிற மாதிரி தோணுது. சரியா? ஏன்னா 0வுக்கு 3 பவர் முடிஞ்சிருச்சு, 0வுக்கு 5 முடிஞ்சிருச்சு, 0வுக்கு 2 0வுக்கு 7 0வுக்கு 4 அப்படிங்கும்போது ஒன்ஸ் இவன் பவரில் ஒரு தடவை இறக்கி இது பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்னில் 3 1 0 திருப்பி எப்படி 1 1 வரும்னு நீங்கள் நினைக்கிறத அவங்களுடைய இது தெரியுது. ஆனாலும் நான் எப்படி எடுக்கிறேன்னா 0வுக்கு என்னென்ன பவர் வந்திருக்கோ எல்லா பவரையும் இவன் முடிச்சிட்டான். அப்படிங்கும்போது இவன் அதுக்கு அடுத்தபடியாக 1 இவன் வந்து ப்ளஸ் பண்ணணும், இல்லை ஒரு நம்பர் கழிக்கணும். அப்படின்னா 9. ஸோ நான் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8 இல்லை 0. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 9. சரியா? அப்படி இவன் 1 9 வைக்கலன்னா நேற்று வந்த அந்த 5ங்கிறது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல திரும்பி இறங்கும் அப்படிங்கிறத பார்த்தா, ஏன்னா நேற்று ஏ போர்டில் 5 சி போர்டில் 5 வந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படி இறங்கணும்னா பி போர்டில் ஒரு வேளை 5 இறங்கலாம். சரியா? பி போர்டில் ஒரு வேளை 5 இறங்கலாம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக சி போர்டுக்கு வருவோம். சி போர்டுக்கு அதாவது சி போர்டில் நம்மளுக்கு வச்ச கணக்கில் என்ன இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க, அதாவது 5 அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு அதாவது சி போர்டில் பார்த்திங்கன்னா அந்த 5க்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே 7 0 6 8 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் 5 அப்படிங்கிற நம்பருக்கு எடுத்தால் 7 0 6 8 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டான். ஸோ
இதை விட்டால் வேறு வழி தெரியல அப்புறமா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இவன் எப்படி அடிக்கிறான்றதுலாம் கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த ஃபார்முலா ஓரளவுக்கு ஓகே ஆனிச்சுன்னா இன்றைக்கி இந்த ஃபார்மெட்டில் அடிக்கிறான்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். 5க்கு 7, 5க்கு 8, 5க்கு 0, 5க்கு 6 அப்படிங்கும்போது இவன் கண்டிப்பாக இன்றைக்கி கொண்டு வந்தால் 5க்கு வந்து இப்படி தான் அடிச்சிருக்கான். அப்படின்னா ஒருவேளை இன்றைக்கி சி போர்டில் 4 வரலாம். ஓகேவா? ஏன்னா 5க்கு 8 பவரில் கம்ப்ளீட். 5க்கு 7 இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக 5க்கு 7, 5க்கு 8, 5க்கு 0, 5க்கு 6ன்னு கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது ஒரு வேளை 5க்கு 4 கொண்டு வரலாம். இல்லைன்னா இவன் திரும்பி வந்து 5க்கு 4 கொண்டு வரலாம், இல்லை 5க்கு 3ன்னு பவர் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரியா? ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 3. ஓகேவா? சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 3. அப்படி ஒரு வேளை இவன் கொண்டு இது இப்படி வரல அப்படின்னா அவன் டைரக்ட் பவராக திருப்பி ஒரு வாய்ப்பாக இறக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 8 கொண்டு வந்து அடிச்சிட்டான். 5க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்டில் டைரெக்டாக, அதாவது நான் ஏ போர்டில் 8 கொடுத்துருக்கேன், ஒரு போர்டில் டைரெக்டாக அந்த 8ங்கிறத வைக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்கனவே சி போர்டில் அந்த 8 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை 5க்கு இவன் 0 இறக்குவானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சப்போஸ் ஏன்னா இந்த 0 வந்து இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம் அப்படிங்கிறதுனால நான் சி போர்ட்லேயே ஒரு வாய்ப்பாக 0 கொடுத்துட்றேன். சரியா? ஸோ மொத்தம் வந்து 2 and 0 நீங்கள் சப்போர்ட் நம்பரை எடுத்துங்க. சரியா? சரி, இதுக்கு அடுத்தது ஒரு வேளை இந்த இப்போ நான் எடுத்துருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு தடவை நான் தனியாக எழுதி காமிச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து நான் ஏபிசி எடுத்ததில் என்ன கணக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 114 893 050. நேற்று தெளிவாக 550 எடுத்து வச்சுருந்தேன். நேற்று கணக்கில் நான் சொன்னேன் ட்ரிபிள்ஸ் வரும், 555 வர மாதிரி தெரியுதுன்னு. அது இன்றைக்கி நான் வாய்க்கிறாங்கன்னா இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை 5க்கு 8, 0க்கு 5, 5க்கு 3, 5க்கு 1, 0க்கு 1, 5க்கு 2, 5க்கு 7, 0க்கு 6, 5க்கு 4. சரியா? நான் மொத்தம் எடுத்து கொடுக்கறது மொத்தம் 6 செட்டு தான். 853, 192, 112, 764, 114, 893, 050. இதில் 210 மட்டும் சப்போர்ட் நம்பருக்கு கணக்கில் வச்சுங்க. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். சரியா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெண்டிங் நம்பர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வந்தே ஆகணும். 3 இன்றைக்கி சி போர்டில் இறங்கி ஆகணும். அவன் சப்போஸ் 3க்கு பதிலாக 5க்கு -4ன்னு வைக்கிறானா என்னங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை தான் நான் எடுத்து கொடுக்க அனுப்பு. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசி கணக்கில் நான் எடுத்துருக்கிறது 11 50 00 85. அடுத்தது பார்த்திங்கன்னா 64 93 14 76 10 83. மொத்தம் ஒரு 10 செட்டு ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நேற்று வந்த அந்த 5 ஏதோ ஒரு போர்டில் 5 இன்றைக்கி இறக்குறான். அது மட்டும் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. அதுக்கு அடுத்தது 8 அவன் பவரில் கொண்டு வருவான். அதுக்கு அடுத்தது 1 கண்டிப்பாக ஏ போர்டு இல்லை பி போர்டுக்குள்ளே அந்த 1 வந்து உட்காருது அப்படிங்கிறது இது எனக்கு கேரண்டியாக தெரியுது. ஆனால் இந்த 8 வந்து ஒன்று ஏ போர்டில் 5 கெட்டாக வைக்கலாம், இல்லை சி போர்டில் 5 கெட்டாக வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5க்கு ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னா நேற்று 5 வந்து ஏதோ ஒரு போர்டில் உள்ளே இறக்குறான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. இதுதான் என்னோடய கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணி விடுங்க.
வெற்றி தோல்வி நம்பிக்கை அதிர்ஷ்டம் இதெல்லாம் நான் பேசவில்லை. சிம்பிளாக லாஜிக். என்ன அடிச்சிருக்கான், என்ன அடிக்க போகிறான், எப்படி அடிக்க போகிறான், இதுதான். இன்றைக்கி வரலனாலும் நாளைக்கு வரும், நாளைக்கு வரலனாலும் நாளான்னைக்கு வரும். ஆனாலும் முயற்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.